எபிசோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா எனக்கு ஓகே அதை எப்படி சைனஸ்ன்றது நம்ம இச்சோமி கேட்க நம்ம யூகி சொல்லி தரா. அவனோட ஃபேஸை பார்த்தோன்னே எல்லாம் ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கு இப்ப கூட அப்படின்னு சொல்ல யூகியோட அம்மா வந்து அவளை கூப்பிட்டுட்டு உன்னை காலையிலேயே கனவுல இருந்து எழுப்புனதுக்கு மன்னிச்சிரு, பட் என்னால டைம் ஆச்சுன்னு சொல்ல எனக்கு ஓகே இல்லைன்ற மாதிரி நம்ம யூகி யோசிக்கிறா. இப்ப காலேஜ்ல தான் கட்டுறாங்க, நம்ம ரெண்டு வந்து அவளை இங்க வந்து உட்காருன்னு சொல்ல டேட் எப்படி போச்சுன்ற மாதிரி நம்ம ரெண்டு கேட்க தேங்க்ஸ்ன்னு சொல்றா. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, அதை விட நேற்று கொஞ்சம் நர்வஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல நம்ம யூகி ரெனோட கையை பிடிக்க சரி சரி அவன் கூட இருந்துதான் ஆல்ரெடி நர்வஸா தான் இருக்கு, பட் இருந்தாலும் அவன் மெசேஜ் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு, அதை திருப்பி பார்க்க போறேன் அவளும் பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம ரெண்டும் நான் உனக்கு கூப்பிட்டதுக்கே இது கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் கிளப் அங்க பாரு அப்படின்னு சொல்ல நம்ம இச்சமி எங்க ரெண்டு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நம்ம யூகி இவளை பாக்குறா. இல்ல இங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி பசங்க இருந்தாங்கன்னு அவளும் சொல்ல நம்ம யூகி அந்த பொண்ணை பார்த்துட்டு வேற ஊர்ல இருந்து வரான்னு நினைக்கிறேன். இவன் பேசுறத பார்த்தா ஜாப்பனீஸ் பேசல போல. இச்சமி எனக்கு மெசேஜ் அனுப்பினது காரணமே இந்த மாதிரி ஆளுங்களை அவன் முன்னாடி பார்த்ததே இல்ல, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு அவன் என் லைஃப்ல என்ட்ரானது எனக்கு சந்தோஷம் தான் மாதிரி நம்ம யூகி யோசிக்க அவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம யூகியும் பேசலான்னு போக நம்ம ரெண்டு வந்து இச்சமையை கூப்பிடுறா. அவனை யூகியை பார்த்துட்டு திருப்பி வர நம்ம யூகி வந்து அவனை ஐட் போய் பார்க்கும்போது எனக்கு வெக்கமா இருக்குன்ற மாதிரி அவ யோசிக்க இச்சமி இவ்வளவு ஏதான் பாத்துக்கிட்டு இருக்கான். இச்சமி வேற யாரையும் பார்க்கல என்னைய தான் பாக்குறான்னு சொல்லிட்டு அவளும் பாக்க நீ இந்த காலேஜா கேக்குறான். அவளும் வெக்கப்பட்டுட்டு அவ போன் எடுத்து டைப் பண்ணலான்னு போக நம்ம இச்சமி கிட்டக்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவளும் இச்சமையை பார்த்துட்டு நான் இப்ப டைப் பண்ணி ஆகணுமே. நம்ம ஓஷா பாத்தீங்கன்னா மேல இருந்து பாத்துட்டு இருக்க. நம்ம இச்சமி கிட்டக்க இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறா. நான் இந்த காலேஜ் சும்மா தான் வந்திருக்கேன், எந்த காலேஜ் இல்லன்னு சொல்ல நீ கியூட்டா இருக்க. நம்ம யூகியும் பாத்தீங்கன்னா நான் தான் தப்பா ரீட் பண்ணிட்டேன், அவன் கியூட்னா சொன்னா அவன போன்ல மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல ஃபிளைட் ஒரு நிமிஷம் அவளும் லிப்ஸ் ரீட் பண்ண டீமன்லடா அவனும் சொல்றான். அவளுக்கு புரியல லாவோஸ்க்கு போறேன்னு சொல்றான். நம்ம இச்சமி அங்க இருந்து கிளம்ப நம்ம ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க, நீ அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இல்ல நான் கிரஷ் தான் பண்றேன்னு சொல்றா. நேத்து பார்த்ததோட எனக்கு லோயிங்கா இருக்குன்னு நம்ம ரெண்டு சொல்ல என்னது ஏதோ ஒண்ணு அவனை லவ் பண்றேன்னா இல்ல கிரஷ் பண்றேன்னா எனக்கே தெரியல நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு நம்ம யூகியை கூப்பிட்டு அவன் ஃப்ரெண்டா அவன் உன்னே பாத்துட்டு இருக்கான் பாருன்னு சொல்ல ஓஷவும் பாத்தீங்கன்னா சைன்ல யாருன்னு கேட்க அது என் ஃப்ரெண்டு சொல்லவே இல்ல, நீ அங்க நிக்கிற ரொம்பலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல அவன் ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பேசுறான்னு புரிஞ்சுக்க முடியலன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க அவன் ஃப்ரெண்டா அவங்களை வேணா பூசருக்கு இன்வைட் பண்ணேன்னு சொல்ல அந்த பிங்க் லாங்கர் வச்சிருக்கல அவளுக்கு காது கேட்காதுன்னு சொல்ல முழுசாவா ஆமா ஏரிங் மிஷின் யூஸ் பண்ணாலும் கேட்க ஆமா அதை யூஸ் பண்ணா ஆனா அவளுக்கு அது ஒர்க் ஆகல. சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்ல சரி என்னாச்சு நம்ம யூகி கேட்க ஒண்ணுமே சொல்லாம போயிடுறான். அவன் நமக்கு மதிக்க கூட இல்ல. உன் ஃப்ரெண்டுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுமா நம்ம ரெண்டு கேட்க ஆமா அவன் பேசுறதுக்காண்டியே கத்துக்கிட்டான்னு சொல்றா. உண்மையா அவன் சொல்ற நம்ம ரெண்டு ஷாக் ஆவ இச்சமிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு உனக்கு சோர்னஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருக்க. நம்ம ரெண்டும் நம்ம யூகியை கூப்பிட்டு நீ திருப்பி க்ளோ ஆகுற பாரு, எனக்கு கிரஷுக்கும் லவ்வுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல, நீ கூட பாச கிரஷ் பண்ணிட்டு தானே இருக்கான்னு கேட்க இல்ல நேத்து தான் எனக்கே தெரிஞ்சு நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. என்னது சரி என்னைய பாத்துட்டு இருக்காம உனக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொல்ல நான் சோவியர்ஸ் எடுத்துக்கிறேன் நீங்க வந்து சேஃபா போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றா. நான் அவனை லவ் பண்றான் இல்ல கிரஷ் பண்றான்னு தெரியல. நம்ம யூகே யோசிக்க அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நம்ம ஓஷோ தான் காட்டுறாங்க. அவன் இன்னொரு சைடு நடந்து போயிட்டு இருக்க. சார் இல்லைங்கன்னு இன்னொருத்தர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிடுறாரு. அப்ப நம்ம ஓஷோ அவன் கால டியூப் மிஷினா இருக்கிறத கவனிக்கிறான். அவன்கிட்ட போய் அங்க கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்ல அவனும் தேங்க்ஸ் சொல்றான். அப்போ ஓஷோன்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது. என்ன பார்த்தா இசுமி நீயா யூகே தவிர மத்தவங்கள்ட்ட சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவனை இப்பதான் பாக்குறேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல நிஜமா சொல்றேன் நீ மட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவன் வேணும் தான் பண்ணான்னு நினைச்சிருப்பாரு, காது கேட்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல ஆமா அதுக்கு ஓஷம் பாத்தீங்கன்னா ஆமா அவங்க கூட இருக்கணும் இல்லன்னா அவங்க சீக்கிரமா பிரச்சனை மாட்டிப்பாங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். நம்ம யூகி எப்பயும் போல காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருக்க. இப்ப இச்சம் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே, நான் அவனை லவ் பண்றேனா இல்ல கிரஷ் பண்றேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம யூகி வீட்டுல தான் காட்டுறாங்க. அவன் பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்க. நம்ம இச்சம் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவன் சில போட்டோஸ் அனுப்பிச்சிருக்க. இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு தெரியாத இடம் நிறைய அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அவனுக்கு அங்க இருக்க பயமா இல்லையான அவளும் யோசிச்சுட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றா. நான் $7 பே பண்ணி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்ற மாதிரி அவன் சொல்ல பே பண்றதுக்கு $7 நம்ம யூகி யோசிக்க சரி நான் தூங்க போறேன் ஆமா எல்லாம் சொல்ல மாறேன் நாளைக்கு நான் காலேஜுக்கு திருப்பி வந்துருவேன்ற மாதிரி அவன் சொல்ல நம்ம யூகியும் நாளைக்கு இச்சமி திருப்பி வர போறானா வாய் ஜாலின்ற மாதிரி குஷி ஆயிடுறா. அப்படியே சீனை கட் பண்ணி மார்னிங் எல்லாம் காட்டுறாங்க. நான் லேட்டா வந்துட்டேன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்க. ஆப்போசிட்ல நம்ம இச்சமி நின்றுட்டு இருக்கான். இவனும் கைக்கு நீட்டு கூப்பிட அவனும் குட் மார்னிங் சைன்ல சொல்ல நம்ம யூகி சைன்லயே குட் மார்னிங் சொல்ல வர அவ கையில ஆக்வர்டா மூவ் ஆகுது. இச்சமி திருப்பி பார்த்ததும் எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் ஆகுது, இது கண்டிப்பா எனக்கு ஒரு லவ்வா இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பானா அப்படின்னு அவளை போன் எடுத்து டைப் பண்ணலான்னு போக அவன் கையை கொடு. அவன் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவளை கையை நீட்ட அவன் ஒரு பொம்மையா தரான். என்னடா இது நம்ம யூகியும் பார்க்க இதான் லாவோஸ் சொவைனர். யூகி பிளஸ் ஆயிட்டு ஆமா இது சொவைனர்ல தேங்க்யூ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி நோட்ல எழுதி காட்டுறா. நம்ம யூகியை பார்த்துட்டு நம்ம இச்சமையும் தலையில தடவி கொடுக்க நம்ம யூகி மைண்ட் வயசுல இப்ப என்னால அவனோட ஃபேஸ் பார்க்கவே முடியலன்ற மாதிரி யோசிக்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணி அவன் வீட்டுல தான் காட்டுறாங்க. இது சம் கைண்ட் ஆஃப் கார்டா இதையே எனக்கு கண்டி வாங்கிட்டு வந்தான். ஏதோ ஒண்ணு இது ஃபேஸ் கிரிப்பியா இருந்தாலும் பாடி கியூட்டா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறா. எனக்கு தெரியாத பல விஷயங்களை பத்தி இச்சமைக்கு நாலேஜ் இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும் போது ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க 4 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அங்க படிக்கிறதோ விளையாடுறது ரொம்ப வாமாவும் கியூட்டாவும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் என்னோட வேர்ல்டு நான் யோசிக்க. டீனேஜ்ல தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் நம்ம யூகி யோசிக்க. அப்படியே பிரசன்ட்ல
சீன்ல தான் காட்டுறாங்க. நம்ம ரெண்டு தேடி நம்ம யூகி ஓடி வந்துகிட்டு இருக்கா. அவ சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நான் இட்சோமியை பத்தி நிறைய ரெண்டு கிட்ட பேசணும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ற? நம்ம ஓஷோ வந்து கேட்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். ஃப்ரெண்டா அப்படின்னு அவனும் அவங்க பேசுறதை கேட்டுட்டு அவங்க சத்தமா ஸ்பிரிங் லீவ்ல எங்க போலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நான் இதெல்லாம் உன்ட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்ல, நீ கியூரியஸா இருக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். அது உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நம்ம கேட்க, ஓஷோ எப்பயுமே என்னை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட சைன் ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்ற மாதிரி அவ யோசிக்க, சரி நீ எதுக்கு இந்த காலேஜ் வந்து நம்ம யூகி கிட்ட அவன் கேட்க, நம்ம யூகி யாரை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்கு. யாரும் பார்த்தா நம்ம இட்சோமி தான். யூகி இதெல்லாம் பிடிச்சி அவனை ஆட்டிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம யூகிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவளை ஸ்கூல் ட்ரிப்ல காலேஜ் கூட்டு வந்திருப்பாங்க. அப்போ அது அவ வேர்ல்ட்ல புதுசா இருந்திருக்குமா, அதான் யோசிச்சு பாக்குறேன். இப்ப அவனுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு யாரு கூட ரொம்ப க்ளோஸா பழகாதுன்னு சைனா சொல்றான். அப்பதான் ரெண்டு மத்தவங்களும் யூகி வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கியூரியஸா இருக்குன்ற மாதிரி யோசிக்க, நம்ம இட்சோமி ஓஷோ பேசுறத பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பின்னாடி வந்து என்ன எப்ப வந்த யூகின்ற மாதிரி கேக்குறா. நம்ம ஓஷோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவ பின்னாடி வந்து கூப்பிடாத, ஏன்னா அவ பின்னாடி யார் வந்தாலும் அவளுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, என்ன மனுஷர் யூகின்னு சொல்றா. நம்ம ஓஷோ அங்க இருந்து கிளம்ப, நம்ம ரெண்டு கிட்ட நம்ம யூகியும் நம்ம லவ்விங் கிரஷையும் பத்தி எனக்கு பேசணும்ல, நான் லவ் பண்றேன்ற மாதிரி அவ ஹேண்ட் சைன் காட்ட அவ கட்டி பிடிச்சிருக்க கத்துறா. யூகி இட்சோமியை பத்தி ஒரு சைன் பண்ண, அதுக்கு என்ன மீனிங் நம்ம கேக்குறான். அங்கே ஏறி இல்லன்னா என்ன பண்றேன்னு அர்த்தம்ன்ற மாதிரி அவ கேட்க, நம்ம இட்சோமி அதை பண்ணி பாக்குறான். வாப்பலான்னு நம்ம ரெண்டும் கூப்பிட, இட்சோமி பண்ற சைன்ல எனக்கு ஃபேமிலியரா தோணுது. அது மட்டும் இல்லாம அவன் என்ன பார்த்தானா என்னால திருப்பி பார்க்க முடியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இட்சோமியோட லவ் சொல்றத விட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.